السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கு கண்ணியத்திற்கு உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, அல்லாஹுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே பொதுவாக உலகத்திலே வாழுகின்ற மனிதர்கள் எல்லோரும் வெற்றி அடைய வேண்டும் என்பதாக விரும்புகின்றார்கள். அது தவறல்ல. ஆனால் வெற்றிக்காக வேண்டி அவர்கள் 4 வழிகளை தேர்வு செய்கிறார்கள். அந்த 4லேயும் வெற்றி இல்லை. வேறொரு 4 விஷயத்திலே தான் வெற்றி இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே 103வது சூறாவாக இருக்கின்ற சூரத்துல் அஸ்ர் என்ற சூறாவிலே கூறுகின்றார். சூரத்துல் அஸ்ர் வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். இந்த சூரா என்பது 3 வசனங்களை உடையது. குர்ஆனுடைய சிறிய சூறாக்களிலே சூரத்துல் கௌசர் என்ற இன்ன ஆத்தைனா கல் கௌசர் அதுவும் 3 ஆயத்துகள் தான். இதுவும் 3 ஆயத்துகள் தான். ஒரு சிறிய சூறாவாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா ஆழ்ந்த கருத்துக்களை, ஒரு உயர்ந்த செய்தியை அல்லாஹ் தஆலா கூறுகிறார். நீளமாக விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்தாலும் காலை பயானிலே சுருக்கமாக நான் உங்களுக்கு எல்லா தலைப்பையுமே சொல்லுங்க. எல்லா தலைப்பையுமே விரிவாக பேச வேண்டிய தலைப்பு தான். எல்லாத்தையும் சும்மா போதிக்கிட்டோம்னா காலையில எடுத்து பேசணும். அதனால காலையிலே நிறைய விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டே சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். சரி, அப்ப மனிதர்கள் இந்த உலகத்தில் வெற்றி அடையணும் நினைக்கிறார்கள், தப்பு இல்லை. ஆனால் வெற்றிக்கான வழிகளாக இந்த மனிதர்கள் 4 விஷயங்களை தேர்வு செய்கிறார்கள். என்ன தேர்வு செய்யறாங்க? முதலாவதாக இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு சூறாவும் அருளப்பட்டதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருப்பது போன்று இந்த சூறாவை அல்லாஹ் தஆலா எப்போது இறக்கி வைத்தான் என்றால், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிறுபிராய பாலியகார நண்பர், அவரோட பேரு ஹல்தா. ஒரு பேரு ஹல்தா, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அவர் நீண்ட காலத்துக்கு பிறகு அவர் வெளியூர்க்கார். 2 பேருமே பாலியகால நண்பர்கள். மக்கமா நகரத்துக்கு வருகிறார். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் அவங்க ஈமானை ஏற்றுக்கொண்டு ஈமான்ல இருந்த காடும் அவர் காப்பீராக இருந்தார். அவர் மக்காவுக்கு வர்றார். அப்போது மக்காவிலே சில தலைவர்கள் அவரை சந்தித்து சொன்னார்கள், உங்களுடைய நண்பர் அபூபக்கர் அந்த முகமதுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வேண்டி அவருடைய மார்க்கத்துக்காக செல்வத்தை எல்லாம் வீணா செலவு செஞ்சுட்டே இருக்கார். ஏன்னா சில தீய மனிதர்களுக்கு நல்ல விஷயத்துல செலவு செய்ய ஏத்துக்கிற முடியாது. விளங்காதார் இதுக்கு போய் செஞ்சு கொடுக்காது. அது பேசுவார். சொன்னார்கள், ஹல்தாவிடத்தில் சொன்னார்கள், அபூபக்கர் சித்தீக் உங்க நண்பரு அவர் சரியான அறிவில்லாதவரா இருக்காரு. அவர் அந்த முகமதுடைய கொள்கை ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த மார்க்கத்துக்காக மதத்துக்காக வேண்டி வாரி வாரி வளர்ந்துறாரு, கொடுக்குறாரு. அறிவிகளை பூரா வாங்கி 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 உடன்பட்டு இருக்காரு. காசை பூரா வீண் வரைய விட்டார். போய் கொஞ்சம் சொல்லுங்க அவர்கிட்ட, தாண்டு கொஞ்சம் உடைக்கிற மாதிரி சொல்லுங்க, அறிவு வரட்டும் சொன்னார். ஹல்தா அபூபக்கரை பார்க்கிறார். பார்த்து சொன்னாரு, என்னப்பா என்னவோ புதுசா ஒரு மதத்தை சொல்றாரா, அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டாயா? ஆமா.
காசை பூரா வீண் வரையவா செலவு பண்ணி எல்லா நண்பர்கள் எல்லாரும் எங்க சொல்றாங்கப்பா, உன் நண்பருக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லு. போறாரு, எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து உருப்படாம போறாரு, காசை பூரா வீண் வரையம் பண்றாருன்னு நண்பர்கள் சொல்றாங்கப்பா. ஆமா கொடுக்குறேன் சொல்லாத. ஆமா நான் செலவு பண்ணிட்டேன், அடிப்படையில பூரா வாங்கி உரிந்து விட்டுறேன், நான் நிறைய செலவு பண்ணிட்டே இருக்கேன், என் காசை பூரா மாறதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கேன். ஏன்டா இப்படி இருக்க, அறிவு இல்லாம இருக்க, இப்படி நீ கொடுத்து கொடுத்துட்டு நஷ்டப்பட போறியா? நீ நல்ல அறிவாளியா இருந்திய, நல்ல புத்திசாலியா இருந்த, நல்ல ஒரு செல்வந்தரா இருந்த, நீ புத்தி இறந்துட்டு போய் பொருளை இறந்துட்டு நடுத்தருக்கு ஒதுக்கே போறியா? அப்ப நண்பர் உரிமையில கேட்கிற. அவ்வளவு சித்தி சொன்னாங்களாம், ஒரு மனிதன் புரியுதா, வெற்றியாளர் யார் தெரியுமா? யாரிடத்துல ஈமானும் அமலை சாலிகின்ற நற்செயலும் இருக்கிறதோ அவன் தான் வெற்றியார். அது அல்லாதவன் தான் நஷ்டவாளி. நான் நஷ்டவாளி அல்ல, நான் உறுப்பினாவன் அல்ல, நான் ஈமான் என்ற ஏகத்துவ கொள்கை நான் ஏற்றுக்கொண்டேன். கற்சிலைகளை வணங்கி கொண்டிருந்த நான் உண்மையான மார்க்கும் எது என்பதை நான் அறிந்து விலகி கொண்டேன். நான் சேர்த்த செல்வங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு வழங்குவதற்காக என்பதை விலகி கொண்டு நான் மனதார கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு புத்தி இல்லாம கொடுக்கல, நான் இவை அறிவுபூர்வமாக நான் யோசித்து நான் செலவு செய்து கொண்டிருக்கின்றேன். நஷ்டவாதியா தெரியுமா? யாரிடத்துல ஈமானும் அமலும் இல்லையோ அவன் தான் நஷ்டவாதி. நீ தானே நஷ்டவாதி. நீ முதல் ஈமானை ஏற்றுக்கொள்ளு. நான் வெற்றியாளர் என ஈமானை ஏற்றுக்கொண்டவன், என தல்லா கொடுத்த செல்வத்தையோ செலவு செய்த சந்தோஷப்படுகின்றேன், நன்மையை செய்கிறேன், நான் வெற்றியாளர் சொன்னாங்க. அபூபக்கர் சித்தீக்குடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தஆலா சந்தோஷப்பட்டா. அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கி வைத்தார். இந்த சூறா இறங்கியதுக்கு காரணம் அபூபக்கருடைய வார்த்தை தான் என்று எழுதுகிறார். சரி சரிங்க, அடுத்து வந்துடலாம், நேரம் ஆயிடுச்சு. அப்ப மனிதன் 4 விஷயங்களை வெற்றியர்வாக கருதுகின்றார். முதலாவது என்ன? மனிதன் கருதுகின்றான் பொருளாதாரத்தின் மூலமாக வெற்றி அடைந்து வருவான் என்பதாக கருதுகின்றான். பொருளாதாரத்தின் மூலமாக ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே காரூன் வெற்றி அடைந்திருப்பார். வரலாறு தான் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தான், தெரியாட்டாலும் பார்த்துக்க, விரிவாத்தோட நேரம் பத்தாது. எவ்வளவு பெரிய சிறப்பத்தை கொடுத்தார், கசசுடைய கடைசியில் அல்லாஹ் கொடுக்கிறார். ஹசானாக்குடைய திறவுகோலை சுமப்பதற்கு ஆட்கள் படைத்த ஒரு ஒட்டக கூட்டம் என்பது தேவை என்பதாக ஆக்குகிறார். அப்துல்லாஹ் அப்பாஸ் 80 என்பதாக கூறுகிறார். அறிஞர் மக்கள் 100 ஒட்டகம் சொல்றாங்க. செல்வங்களை சுமப்பதற்கல்ல, செல்வங்களுடைய மஃபாத்திகஹு திறவுகோலை சுமப்பதற்கு. மஃபாத்திகஹு அப்படின்னா பன்மை, திறவுகோலை சுமப்பதற்கு தேவை. அப்ப அவ்வளவு பெரிய செல்வங்கள் இருந்துச்சு, காரணம் வெற்றி அடைந்தானா? அவனையினுடைய செல்வத்தை இந்த பூமி விளங்க வைத்தவர் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதனால செல்வத்தின் மூலமாக ஒருவனுக்கு வெற்றி என்று சொன்னால் காவல் வெற்றி அடைந்திருக்கவர் வெற்றி அடைய ஒன்று. இரண்டாவது, பதவியின் மூலமாக ஒருவன் வெற்றி அடைந்து விட்டதாக கருதுகின்றார். ஒரு பெரிய பதவியில இருக்காரு, அவரை கண்டு எல்லாம் வைக்கிறார்கள், அவரை என்ன செய்யறாங்க, போடுறாங்க, அதனால வெற்றியாகும் சொன்னார். அதன் மூலமாக வெற்றி அல்ல. அதன் மூலமாக வெற்றி அடைந்திருப்பதாக இருந்தால் இந்த உலகத்திலே நம்ரூது வெற்றி அடைந்திருப்பார். உலகாண்ட அரசன் அவர். இந்த உலகத்தை ஒரே குடையில் ஆட்சி செய்த 4 நபர்களே 2 முஸ்லீம் 2 காஃபிர். முஸ்லிம்கள் யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்கந்தர் துல்கர்னை, 2 பேருமே முஸ்லிம்கள். வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்தவர். 2 காஃபிர்கள் வாழ்ந்தாங்க. நம்ரூது உலகாண்ட அரசன். முக்தனசர் என்ற ஒரு அரசர் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சைக்கூல 2வது சூரா அல்லாஹ் தஆலா சொல்வான், அவக்கல்லதி மர்ரனா கரியத்தின் பைத்துல் முக்தஸை நீத்தவர் அவ்வளவு ஆணவம் படைத்து முஸ்லிம் நாட்டினுடைய அரசன் 400 ஆண்டு காலம் அரசனாக இருந்தார். மொத்தம் 500 வருஷம் வாழ்ந்தான். 100 வருஷம் வந்துட்டு என்ன செய்யறான், சிறுபராகி இளமை பெறுவாங்க. 400 வருஷம் அரசனாக இருந்தார். வெற்றி அடைந்தானா? எந்த லைனரியுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ஓடுகிறதாக சொன்னாரோ ஹாரில் தகுதி எப்படிப்பட்டது தெரியுமா? நான் நெய்நதி ஓடுனா ஓடுதான் நிற்கும்டா அப்படின்னா அதே லைனில் எல்லாம் அழித்து காண்பித்தார். பதவியினால ஒவ்வொருக்கு வெற்றி இருக்கிறதா? இல்லை. வேண்டாம். 3வதாக எழுதுகிறார்கள், உடல் பலத்தின் மூலமாக வெற்றி. ஒரு காலத்துல செய்வா, நாளா யார் தெரியுமா, என் முன்னால் எவரு பேச பயப்படுவான்டா அப்படின்னு செய்யறான். உடல் பலத்தின் மூலமாக வெற்றி அடைவாக ஒருவர் கருதுகின்றார். நினைச்சவனை அடிச்சு என்ன செய்யறது, காரியத்தை சாஞ்சு அடியாதான் இல்லையா, இவன் அடிக்கிறான், என்ன செய்யறான், இவன் அடிக்கிறான், இவன் ஆரோப்பட்ட அடியாரம் வச்சிருக்கான், என்ன செய்யறான். உலகத்தில் என்னமா அநியாயம் பண்ணோம், உலகத்தில் கண்கூடாவே பார்த்தோம்.
பாக்குற சொத்தை தான் அடியாரம் வச்சு வாங்கினவங்க இருந்த இடம் தெரியாம போறவங்க அவன் பாக்குறோம் இல்லையா? உடல் மனத்தின் மூலமாக வெற்றியா? இல்லை. அப்படி பார்க்க போனா ஆது சமூக கூட்டத்தாரில் கூறுகிறார் அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி உடல் வலிமை படைத்தவனை நாம் இந்த உலகத்தில் படைக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? ஜாபு சஹரபில் வார், தன்னுடைய கரங்களை கொண்டு மலைகளை குடைந்து வசித்தார். மலை என்ன செஞ்சான்? கையில் அடிச்சாலும் மலை உடஞ்சிடும், மலை தெரிக்கும். அவ்வளவு பெரிய இரும்பு போன்ற மனிதர்கள் வெற்றி அடைஞ்சாலும் செய்வார். சூறாவளி காற்றை அனுப்பினார். காற்றை அனுப்பி செய்வார். சத்தாயாரும் 7 இரவுகளும் 8 பகலும் அதித்த காற்றிலே செய்தார் அப்படின்னா அப்படியே பிறகு சேர வீழ்ந்து போனார்கள். வெட்டப்பட்ட பேரித்த மரங்களை போல் வீழ்ந்து கிடந்தார்கள். அழிச்சானே. உடல் வலியின் மூலமாக வெற்றியா? இல்லை. 4வது அறிவாற்றல் கல்வியின் மூலமாக, அறிவாற்றலின் மூலமாக ஒருவருக்கு வெற்றியா? இல்லை. கல்வியின் மூலமாக, அறிவாற்றலின் மூலமாக வெற்றி இருக்கும்னு சொன்னா இபிலீசுக்கு அல்லாஹ் கொடுத்த கல்வி உலகத்தில் யாருக்கும் கொடுக்க. அவன் வாலிபோல் மலக்கிறதுக்கே ஆசிரியர்களாக இருந்தவன். ஆசைகளாக அதற்கு அல்லாஹ் கேள்வி நியாயமான விஷயம் தான். அவன் கேட்ட கேள்வி நியாயமானதான். ஏன்னா என்னடா நெருப்பு மேல போகும், மண்ணு மேல அடிப்பட கீழே போகும், 2 உயர்ந்து அவன் கேட்ட கேள்வி சரியாகும். ஆனா என்ன, அவன் யாரிடத்துல கேட்டான் என்பதான் பிரச்சனை. ஆனா அல்லாத போய் கேட்டான். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு என்ன ஏற்று மறுத்தான். அவன் பிரச்சனை. எழுதுகிறார்கள் ஈடுபடுகிறார்கள். இந்த 4 வெற்றியா அப்படின்னா இந்த 4 வெற்றி இல்லை. சரியா? ஆனா அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை விலகிக் கொள்ளுங்கள். ஒரு ஈமான் கொண்ட மனிதர்கள் இந்த 4 விஷயத்தையும் நற்செயலிலே பயன்படுத்தினார் வெற்றியாளர்கள். சரியா? அதுதான் சுத்தமா வெற்றி. ஒரு ஈமானுடைய மனிதர் அவருக்கு அல்லாஹ் செலவத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒன்றை செலவு செய்கிறார். அல்லாஹ் அவருக்கு பதவியை கொடுக்கிறார், நல்ல காரியத்திலே செய்கிறார். அல்லாஹ் அறிவாற்றலை கொடுத்திருக்கிறார், நல்ல விஷயத்தை மக்களுக்கு போதிக்கிறார். உடல் வலிமையதாக கொடுத்திருக்கிறார், இந்த மார்க்கத்துக்காக போராடுகின்றார், அநீதிக்கு எதிராக ஒரு களத்திலே இறங்குகிறார். வெற்றியாளர். அடிப்படை என்னவென்று சொன்னால் இந்த 4 விஷயத்திலே வெற்றி உண்டு எப்போது என்று சொன்னால் அவனத்தில் ஈமானம் அமர்ந்து இருக்குமானா, அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்க வேணும். அந்த 4 விஷயத்தை நற்செயலில் அவர் பயன்படுத்தினார். வெற்றி உடைய வாரியிருக்கிறார் செய்யும். அடுத்து வாங்க, இந்த வசனத்தை எல்லாம் சொல்கின்றார். மனிதா வாழ்க்கையுடைய வெற்றி என்பது 4 இருக்கிறது. பல அசர் காலத்திற்கு சத்தியமாக. ஏன் அல்ல காலத்திற்கு சத்தியம் செய்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே காலம் என்பது சக்தியாக, மனிதனுடைய வாழ்க்கையில காலம் என்பது சக்தியாக ஒரு நிறைய விளக்கம் இருக்கிறது. சரி, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கின்றார். ஆனால் இல்லல்லதீ ஆமனு, ஈமான் உடையவர்கள், வாமினு சாலிகார், நற்செயல்கள் செய்தவர்கள், அத்தவாஸு பில் ஹக், நன்மையை சத்தியத்தை ஒருவருக்கொருவர் ஏவியவர்கள். அர்த்தங்கள் ஞாபகம். அத்தவாஸு பில் ஹக்னா நன்மையை சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் ஏவரா. இப்ப நல்ல விஷயத்தை செய்யுமாறு தீமையை தடுக்குவார் செய்கிறார் அப்படின்னா ஒருவர் இன்னொருவருக்கு உபதேசம் செய்கிறார். சஹாபாக்களில் 2 பேர் சந்தித்தார். இந்த சூறாவை ஓதாமல் என்ன செய்வாங்க? புரிய மாட்டாங்க. அப்படியே ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யற சத்தியத்தை ஞாபகப்படுத்துகிறார்கள். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டத்தை, இந்த சத்தியத்தை தொழுகிற நேரத்தில் ஏற்படுகின்ற சிரமத்தை சகித்துக் கொள்வதிலே ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்கிறார். பத்தவாசம் அப்படின்னா ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்கிறார். ஏதோ உபதேசம் பண்றாங்க, ஹக்கை, உண்மையை, நன்மையா, நல்ல விஷயத்தை உபதேசம் பண்றாங்க. நல்ல உபதேசத்தை உபதேசம் பண்ணுறாங்க, மாத்தி மாத்தி உபதேசம் பண்ணிக்கிறார்கள். அவர் எப்படிலாம் பேசிக் கொள்கிறார். ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடிய ஒரு சூழல் வருகிறது அப்படின்னு கேட்டா அவங்க என்ன செய்யறாங்க? 2 பேரும் சந்திக்க பேசுறாங்க. அப்பா இந்த காரியத்தை செய்யற, இதை நீ என்ன செய்ய போற, நான் என்ன செய்ய போறேன், இதை யாரை இதை பங்கெடுக்க வைத்து இந்த காரியத்தை செய்ய வைக்க பேசுகிறார் இல்லையா? இது வத்தவாசம் அப்படின்னு சொன்னா மற்ற மக்களுக்கு நன்மையை போடுகிற நேரத்தில் ஏற்படுகின்ற சிரமத்தை பொறுத்து கொள்மாறு உபதேசம் செய்யக்கூடியவர். என்ன செய்வாங்க? ஈமானுடைய சந்திக்க 2 பேரு என்ன செய்வாங்க? காப்பிலிருந்து சில கஷ்டப்படுத்துவாங்க. அப்ப பொறுமையாயின்னு சொல்லி இவர் அவருக்கு ஆறுதல் சொல்வார், அவர் இவருக்கு ஆறுதல் சொல்வார். இவர்தான் வெற்றியாளர்களாக கூறுகிறார். வாழும் காலத்திலே ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மறைக்கிற வாக்கியத்தை அமர்க்களை செய்து ஒருவருக்கொருவர் சத்தியத்தை சொல்லி ஒருவருக்கொருவர் ஆறுதலாக அன்பாக இருப்பதற்காக நல்லது புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி நஸ்ஸத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
வஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு